Hi friends, welcome to Malax. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் டெக் மித் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க டாப் 5ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு காமன் ஃபேக்ட். நம்மளோட சிஸ்டத்தை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து நம்மளோட சிஸ்டத்தை ஃபாஸ்ட் ஆக்கும் அப்படின்ற ஒரு மித் ரொம்பவே பரவிருக்கு. பட் அது வந்து ஆக்சுவலா ட்ரூ கிடையாது. ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகும்னா நம்மளோட மொத்த ஃபைல் அகெயின் ரீலோட் ஆகுமே தவிர இது வந்து நம்மளோட சிஸ்டத்தை ஃபாஸ்ட் ஆக்காது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மித். ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் ஃபேக்ட். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணால் ரீலோடு தான் ஆகுமே தவிர ஃபாஸ்ட் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்டோ இல்லை எந்த மொபைலாக இருந்தாலும் அதிக டவர், அதாவது அதிக பார் இருந்துச்சுன்னா நெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு மீனிங் அது கிடையாது. டவர் அதிகமாக இருக்குன்னா டவர் அதிகமாக இருக்குன்னு தான் மீனிங். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க டவர் கம்மியா இருந்தாலும் டவர் அதிகமா இருந்தாலும் அந்த டவர்ல கனெக்ட் பண்ணிருக்க நம்பர் ஆஃப் யூசர்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் டவர் இருந்தா கூட அந்த டவர்ல ரொம்ப கம்மியான யூசர்ஸ் அந்த டயத்துல கனெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். அதே மாதிரி டவர் ஃபுல்லா இருந்தா கூட உங்க ஏரியால இப்ப அட் அ டைம் ஒரு 100 பேர் அந்த நெட்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது அந்த டவர்ல சிங்கிள் டவர்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டவர் ஃபுல்லா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்பீட் கம்மியா இருக்கும். ஸோ வந்து நிறைய டவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீடா தான் இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு டிவைஸ் இல்லாட்டி ஐஃபோன் டிவைஸ் இந்த மாதிரி எந்த டிவைஸாக வேணா இருக்கட்டும், அதை வந்து ரூட் பண்றது இல்லாட்டி ஜெயில் பிரேக் பண்றது அப்படிலாம் திங்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இல்லீகலா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து அஃபீஷியலா இல்லீகல் கிடையாது. பிகாஸ் இது வந்து நம்மளோட ஓன் ஆண்ட்ராய்டு, அதாவது நம்ம ஓன் பண்ணிடுறோம் அந்த டிவைஸை. ஸோ நம்ம டிவைஸை நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலா இல்லீகல் கிடையாது. பட் 90% வந்து இல்லீகல் அப்படின்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மித் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைலை ஓவர் நைட் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேட்டரி போயிடும் இல்லை மொபைல் வெடிச்சிரும், இந்த மாதிரி நிறைய மித் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜில் ட்ரூவா இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரூ கிடையாது. பிகாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிஃபால்ட் கெப்பாசிட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டாலும் இப்போ வர மொபைல்ஸில் என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் சார்ஜ் ஆனோடனே அது டிஸ்சார்ஜ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக, நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலைன்னா கூட. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபுல் நைட் சார்ஜ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு சேஃப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப பழைய விஷயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து சேஃப் கிடையாது. பட் இந்த மித் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் நம்பர் ஒன் இப்போ ஓவரா என்ன இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் எந்த கேமராவா இருக்கட்டும் இல்லை மொபைல் எது வேணா இருக்கட்டும், அதிக பிக்சல் இருந்துச்சுன்னா நல்ல கேமரா அப்படின்ற மாதிரி ஒரு மித் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 8 MBக்கும் 12 MBக்கும் கம்பேர் பண்ணா 12 MB தான் கண்டிப்பா பெட்டர் கேமரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ட்ரூவா இல்லையா? இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியலி ட்ரூன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் 8 MBக்கும் 13 MBக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 13 MB தான் அதிகமா இருக்கும்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. பட் வெறும் மெகா பிக்சல்ஸ் மட்டும் உங்களோட கேமரா குவாலிட்டியை டிசைட் பண்ணாது. மேஜரா என்னென்ன டிசைட் பண்ணும் அப்படின்னா அதோட ப்ராசஸிங் ஃபேக்டர், இமேஜ் ப்ராசஸிங், பிக்சல் குவான்டிட்டி, இதுதான் டிசைட் பண்ணும். ஸோ இமேஜ், அதாவது எம்பி கம்மியா இருக்க டிவைஸ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ ஜஸ்ட் வெறும் எம்பி மட்டும், அதாவது மெகா பிக்சல் மட்டும் உங்களோட கேமரா குவாலிட்டி டிசைட் பண்ணாது, அதர் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணும். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோடனே அதிக எம்பி மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது கேம்ல. அதர் ஃபேக்டர்ஸ், அதோட ப்ராசஸிங் என்ன கோர் யூஸ் பண்றாங்க, அந்த அதர் டீடைல்ஸும் சேர்த்து பார்த்து வாங்கணும். எடுத்தோடனே கம்பாரிசன் போடும்போது இது 13 MB அது 15 MB, உடனே 15 MB கேமராவுக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மோர் ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்லேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு காமன் மித், ஜென்ரலாக நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் சஜஷன் தாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.